ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆஷா ஸ்டுடியோ கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக மெகந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இது மெகந்தி கிளாஸோட 23 கிளாஸு. ஸோ ஆல்ரெடி இதோட பார்ட் ஏ வந்து முன்னாடி அப்லோட் பண்ணியிருப்பேன். இது பார்ட் பி. அதில் வந்து ஒரு 4 டிசைன்ஸ் இருக்கும். இதில் பேலன்ஸ் இருக்கிற டிசைன்ஸ் வந்து நான் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடய நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்மளோட மெகந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் எனக்கு எப்படி ஜாயின் பண்ணணும்னு கேளுங்க. இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஸோ நோட்ஸ் எப்படி சப்மிட் பண்ணணும், ரெக்கார்டு எப்படி சப்மிட் பண்ணணும், சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் கிளாஸில் சொல்கிறேன். ஸோ இந்த கிளாஸை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு, அதாவது ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எனக்கு நோட்ஸ் சப்மிட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கேளுங்க. வீடியோவுக்கு மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஒரு சர்க்கிள் கொடுக்கணும். சர்க்கிள் கொடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது மேலேயும் ஒரு சர்க்கிள் கொடுக்கணும். ரெண்டு சர்க்கிள் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. லைன்ஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப கேப் விடாமல் மீடியம் போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அது மேலே இன்னொரு லைன் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஷேட் பண்ணுங்கள். ஒன்று கேப் விடுங்க. அடுத்து இன்னொன்று ஷேட் பண்ணுங்கள். அடுத்த கேப் இருந்துச்சு விட்டுங்க. நெக்ஸ்ட் இங்கே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரெண்டாவது அதுக்கு அடுத்து லாக் பண்ணுங்கள். அது கீழே ஷேட் பண்ணாமல் கீழே அடுத்து இப்போ கேப் விட்டு அடுத்து ரெண்டு ஷேட் பண்ணுங்கள். அடுத்த பாக்ஸை எடுத்து அதை விட்டுலாம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஷேட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா இங்கே ஷேட் பண்ணல. அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போது இங்கே ஷேட் பண்ணுறேன். அடுத்து கேப் விட்டுறேன். அதாவது ஒன்று கேப் விட்டு அப்படி ஷேட் பண்ணுங்கள். இப்போது ஒரு பாக்ஸ் விட்டு இப்போ நீங்கள் ஷேட் பண்ணி இங்கே ஷேட் பண்ணிக்கலாம். இங்கே ஷேட் பண்ணி இங்கே ஷேட் பண்ணிக்கலாம். இங்கே ஷேட் பண்ணல இங்கே ஷேட் பண்ணிக்கலாம். இங்கே ஷேட் பண்ணி இங்கே ஷேட் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் கேப் இருக்கிறதுனால நம்ம இன்னொரு லைன் கூட போட்டுட்டு ஷேட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். இந்த கார்னர் ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள். ஸோ ஈஸியாக ஷேட் பண்ணிக்கலாம். நாளைக்கு அதே மாதிரி ஷேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஹம்ஸ் போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே இந்த மாதிரி போட்டுட்டு இது மாதிரி ஹம்ஸ் போட்டுக்கோங்க. அது செமி ஸ்பைல் போட்டு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? அது மாதிரி செமி ஸ்பைல் எல்லாம் ஷேப்பாக போட்டு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. செமி ஸ்பைல் போட்டுட்டு அது மேலே ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? அது மாதிரி இந்த ஆஃப் ஷேப் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பக்கம் அதாவது இதுலேருந்து இங்கே வந்து இங்கே லைன் போட்டு இங்கே சைட் ட்ராப் வச்சு இந்த மாதிரி லீஃப் போட்டுக்கோங்க. இது ரெண்டு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்ட்ராட் வச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. டாட் வச்சு இப்படி போட்டுக்கோங்க. ஏன்னா கேப் ஃபீல் பண்ணுறது போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே கேப் விட்ட இங்கேருந்து போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு டிசைன் பண்ணுறோம். என்னென்னா ஆட் போட்டோம்ல மாதிரி போட்டோம். ரெண்டு பக்கமும் போட்டு முடிச்சிடும். ஸ்மால் ஆர்ட் போடும்போது எப்படி போடுமோ அது மாதிரி தான் போடணும். பார்த்து நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். கேப் ஃபீல் பண்ணுறோம்.
இது ஒரு டிசைன் ஓகேவா. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழேருந்து ஒரு லைன் போட்டு இதுக்கு கீழே இது வந்து ஓகேவா. ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் போட்டு பாருங்கள் சரியா. ஒவ்வொருத்தையும் பொறுமையாக போய் கண்டி போடுங்க. ஸோ நிறைய மாதிரி போட்டு எனக்கு சமையல் பண்ணுறேன் ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு கட்டோர் டிசைன் தான் சரிங்களா. அது எப்படி போடுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க ஓகேவா. பெரிய பாக்ஸை லைட்டாக போட்டுக்கோங்க. புரிஞ்சா. இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்குள்ளே இதை ரெண்டாவது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த பாக்ஸுக்கு நடுவில் டச் பண்ணாமல் நீங்கள் ஏன் போட்டுக்க நீங்கள் ஏன் போட்டுக்க சரிங்களா. என்ன மாதிரி போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இதுக்குள்ளே கட் ஒர்க் டிசைன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி டிசைன் கொடுத்துட்டு அதை ஷேட் பண்ண போகிறோம். லீவ்ஸ் கொடுத்து டாட் கொடுத்து நம்ம அதை ஷேட் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓரத்தில் ஹம்ஸ் போட்டு மேலே டாட் வச்சோம் அப்படின்னா அந்த டிசைன் ஓராது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஷேட் பண்ணும்போது நான் பேப்பரில் லைட்டாக ஷேட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ வந்து நீங்கள் கையில் போடும்போது லைட்டாக ஷேட் பண்ணக்கூடாது. ஸோ ஓரத்தில் எல்லாத்தையுமே இப்போ நெகட்டிவ் ஃபீலிங்ஸில் டிசைன்ஸ் போடுறோம் அப்படின்னா அதை சுற்றி நல்லா டார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற இருக்கிற ஸ்பேஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணோம் அப்படின்னா தான் பர்ஃபெக்டான அந்த டிசைன்ஸ் வந்து தெரியும். ஷேடிங்கும் வந்து கண்ணாபின்னான்னு இல்லாமல் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இது மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். கார்னர் எல்லாத்தையுமே நல்லா டார்க்கன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபில் பண்ணோம் ஷேட் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் ஷேட் பண்ணுறதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேப்பரில் ஷேட் பண்ணுற மாதிரி நீங்கள் லைட்டாக ஷேட் பண்ணி ஸோ லைட்டாக ஷேட் பண்ணோம்னா நல்லா இருக்காது. இப்போ பேப்பரில் பண்ணுற மாதிரி இப்படி லைட்டாக பண்ணோம் அப்படின்னாலும் அது ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். அந்த டிசைன் எப்படி இழுக்கிறோமோ அதெல்லாம் அப்படியே தெரியும். ஸோ மெஹந்தி போட்டு நீங்கள் கையில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். டார்க் ஷேட் பண்ணுறதுக்கும் லைட் ஷேட் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணி இந்த டிசைன்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதுக்கு அடுத்து வர அரபிக் டிசைன்ஸு அதுக்கப்புறம் அதாவது அட்வான்ஸ் கிளாஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த எலமெண்ட்ஸை வச்சு தான் எல்லாமே போட்டிருக்குமே தவிர புதுசாக எதுவுமே போடல. ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் கிளாஸுக்கும் நீங்கள் இப்போ போடுற கிளாஸுக்கும் நிறைய உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். நீங்கள் போடுற மெஹந்தி போடுறதுக்கு சரி ஹம்ஸ்லேருந்து லைன் வரைக்கும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டப்போ அந்த நீட்டாக போட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் போடும்போது அந்த நீட்னஸ் இப்போ வந்திருக்கும் சரிங்களா. ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா.